ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நயராவோட 13வது செஷன் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12வது செஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுமையான செஷன் எனக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ஐயோயோ என்ன இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லையே, இருக்க இருக்க மோசமாக தான் போயிட்டுருச்சு. அவ்வளோ ஃப்ரீக்கி மைண்டில் இருந்தா நானும் ஒரு 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 ஃபார்மாகவே இல்லை. என்னுடைய மனசு, என்னுடைய க்யூஸு, என்னுடைய இது எல்லாமே ஆர்கனைஸ்டாக இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன் அந்த வீடியோவில். ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். அவள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸில் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகேங்களா. நான் எதையுமே இப்போ சொல்லலை. ஏன்னா நேற்று நான் அதே மூடோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். சரிங்களா. ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இல்லை, நான் ஒரு நல்ல மூடோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக இவளுக்கு ஸ்பின் சொல்லி கொடுப்பேன். பேசிக்ஸ் முடியும். ஏன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு சில ஹார்ஸ் வந்து ஒரு சில விஷயத்தை புரிய வைக்க. அது ஹார்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது, என் மேலே தான் தப்பு. ஏன்னா வந்து அந்த ஹார்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஓகே. நம்ம அப்போது என்ன பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு சின்ன ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன். எனக்கு 100% டேம் ஷுர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எப்போவுமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃப்ளெக்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணும். வெர்டிக்கலாக என்னுடைய ஹார்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் சாஃப்ட்டில் இருக்கும். ஓகேவா. ஃபிங்கர் சாஃப்ட்டில் இருக்குது. ஓகே 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 ஓகே. இப்போ டக் பண்ணால் அழகாக டக்கின் பண்ணும். ஓகேங்களா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லேட்டரலாக ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆகிறா லேட்டரலாக ஃப்ளெக்ஸ் பண்ண சொன்னால். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்பின் மோடில் இருக்கிறதுனால இந்த இந்த ரெயின் எடுத்தால் இங்கே திரும்பணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது அவளுக்கு. ஸோ அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சாஃப்டாக ஃபிங்கர் சாஃப்டில் எடுக்க முடியணும். ஓகேங்களா. ஃபிங்கர் சாஃப்டில் எடுக்க முடியணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஹார்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இனிஷியேட் பண்ண போகிறேன். என்னுடைய லெக்கை ஆட் பண்ண போகிறேன். ஓகே. லெக்கை ஆட் பண்ணிவிட்டு ஓகே நம்பிட்டா. ஓகே ஓகே. ஸோ சாஃப்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்லேயும் வந்து கலெக்டடாக இருக்கணும். ஓகேவா. வாக்லேயும் கலெக்டடாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் என்னுடைய அனிமல். ஓகே குட். ஓகே. நல்லா சாஃப்டாக இருக்காங்க. சாஃப்டாக இருக்கா. ஃபிங்கர் எந்த ப்ரெஷருமே ரெயின் ப்ரெஷர் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் தென் அண்ட் தேர் எப்போனா வந்து தலையை தூக்குனா மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெட் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளாட் கேரேஜு, ஹாப்பி. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் அவளை. சின்ன சத்தனா கூட ஒரு பதட்டங்க அவளுடைய தலையில் அப்படியே தூக்குறது வந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரியும். ஸ்பைரல் இன் ஸ்பைரல் அவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய ஸ்பின்னே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் லைட்டாக வந்து என்னுடைய இன்சைட் லெக்கை ப்ரெஸ் பண்ணி ஆர்க் பண்ணிக்கிறேன் அனிமலை. ஓகேவா. இன்சைட் லெக்கை ப்ரெஸ் பண்ணி ஆர்க் பண்ணிக்கிறேன். சர்க்கிளோட ஷேப்பில் ஆர்க் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பை நான் வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு வாக் பண்ணுறேன். ஓகேவா. சர்க்கிள் ஷேப்பை ஹோல்டு பண்ணிக்கிட்டு வாக் பண்ணுறேன். ஓகே. ஓகே நல்லா இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் சைஸை குறைக்க போகிறேன். ஓகே. என்ன பண்ணுறா இமீடியட்டாக தலையை நேர் பண்ணிக்கிட்டு குறைக்க பார்க்குறா. அது எனக்கு வேணாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் ஆர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லெஃப்ட் லெக்கையும் லூஸ் பண்ணி ரைட் லெக்கையும் புஷ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் சர்க்கிளோட சைஸை குறைச்சி கொஞ்ச நேரம் ஒரு 2 ஸ்டெப்பு சர்க்கிள்லே ஓட்ட போகிறேன். நான் ரிலீஸ் பண்ண போகிறல என்னுடைய லெக்கை. ஓகேவா. நான் வந்து சர்க்கிள்லே மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்பின்னுக்கு ரெடி ஆகுறா. எனக்கு ஸ்பின் வேணாம் இப்போது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்னுடைய லெக்கை ரிலீஸ் பண்ணல. நான் ரிலீஸ் பண்ணேன்னா ஒன்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே ஓகே
இதுக்கு தாங்க நேற்று போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஸ்டெப்பு கிடச்சது இல்லையா, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அவ்வளோ நேரம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த பேட் டேலாம் வந்து அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன், 0% உங்களுக்கு உங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. நீங்களும் ஃபைட் பண்ணிட்டு போய் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் வீடியோ. 1 மணி நேரமாக நான் போராடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட என்னால் எடுக்க முடியல. நான் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெரிய எஃபர்ட் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நான் ஒரு கோட் படிச்சிருக்கேன். அதான் டுடே வில் பி ஹார்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து 2வது நாளே செத்துருவாங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோட் படித்தேன். அதுக்கு நல்ல உதாரணம் இதுதான். நேற்று நான் ரொம்ப டவுன் ஆகிட்டு நான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டு ஒரு மாதிரி எனக்குள்ளே ஸ்லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுனாக்கா, என்னால் இன்றைக்கி கிடைக்கிற அந்த ஹாப்பினஸை என்னால் ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு விஷயம் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ரியல் டைம் ப்ராக்டிக்கல் அனுபவம் இது. ஓகேங்களா? ஓகே, சரி. நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம சேம் விஷயத்தை கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? நம்ம சேம் வாக் பண்ணுவோம். சேம் லெஃப்ட் சைடு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரைட் சைடு போகலை, லெஃப்ட் சைடே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஓகே, ஓகேங்க. ஓகே, அப்போ தென் அண்ட் தேர் வந்து நான் வந்து எனக்கு என்னுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரண்ட் லெக் ரெண்டும் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? கிராஸ் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அளவுக்கு பின்னாடி போல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ட்ரை பண்ணி நம்ம அந்த ஸ்பின்னை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம். இருந்தாலும் என்ன ஆகுனாக்கா லெஃப்ட் லெக்குக்கு ரைட் லெக்கு பின்னாடி போயிட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஆல்மோஸ்ட் இதுவாக இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா கெடுத்துக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். நாளைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டர்மெண்ட் கொண்டு வர பார்ப்போம். பட் வந்து இன்றைக்கி எனக்கு இது ஒரு ரைட் பாயிண்ட். இவ்வளோ இதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிற விஷயத்தை கெடுத்துக்க விருப்பல. ஸோ வந்து அவளுக்கு ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னன்னாக்கா, நம்ம வந்து என்னுடைய காலை இன்சைட் லெக்கை ப்ரெஸ் பண்ணனா என்னுடைய இன்சைட் லெக்குக்கு அவள் வந்து ஆர்ச் பண்ணணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆர்ச் ஆயிடுச்சு. அவளுடைய தலையும் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஆயிடுச்சு. இன்சைட் லெக் ஓப்பன் பண்ணால் ஸ்பின் பண்ண இந்த சைடு வந்து ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஓகே, நல்ல வைட் ஸ்டெப் 2 கொடுத்தா. ஓகே, பண்ணிவிடுவோம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்பீடில் பண்ணிவிடுவோம். நம்ம வெஸ்டர்ன் ஹார்சஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா கச்ச ரொம்ப டப்பன்னு ஸ்பீடாக பண்ணிவிடுவோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் இன்சைட் லெக் ஆர்ச் பண்ணிட்டேன். சர்க்கிளில் சின்னதாக்கினேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நல்ல ஒரு 2-3 ஸ்டெப்பு நல்லா கிடச்சிது. அப்போ நம்ம சேம் விஷயத்தை நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃப்ரண்ட்டை கிராஸ் பண்ணல. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னோட மொமெண்டம் மெயின்டைன் பண்ணிச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலை வந்து இந்த லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக்கோட கிராஸ் பண்ணோம். அந்த கிராஸ் பண்ணுற அளவுக்கு வரல. இப்போ என்ன ஆகுதுனாக்கா இங்கேருந்து கரெக்டாக அந்த லெக் பக்கத்தில் எடுக்குது, மறுபடியும் வைக்குது, மறுபடியும் பக்கத்தில் எடுக்குது. ஸோ கிராஸ் பண்ணுற அளவுக்கு வரணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை இம்ப்ரூவைஸ் பண்ண பார்ப்போம். நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் விஷயத்தை ட்ரை பண்ணி கிராஸ் பண்ண வைக்கிறேன். ஸோ நான் கிராஸ் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரிவர்ஸ் ஆர்க்கிங் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் ஆர்க்கிங் பண்ணோன்னா என்ன ஆகுனாக்கா ஃப்ரண்ட் லெக் வந்து லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கை கிராஸ் பண்ணணும். ஓகேவா? அவளுக்கு இன்னும் கிராஸ் பண்ண தெரியல. ஓகே, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கிறா. ஸோ நேற்று மாதிரி அந்த அஜிடேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அவளை கம்ஃபர்ட்டாக வச்சுட்டு கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணிவிட்டு குட். ஓகே, நான் கேட்காததுக்கு முன்னாடி அங்கே ரெடியானா ப்ரிப்பேர் ஆனால் ஸோ அவங்களோட டெசிஷன் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நான் தான் அந்த இடத்துல அவளுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கணும். ஓகே,
ஓகே, இப்போவும் கிராஸ் பண்ணல, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்ருக்கா. பட் வந்து இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளை மூவ் பண்ணுறத நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன கேர்ஃபுல்லாக இருக்கேனாக்கா, நான் நேற்று நிலைமைக்கு கண்டிப்பாக போயிடக்கூடாது. நேற்று ஒரு அஜிடேஷனோட அவளை சும்மா சுற்றி 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 நம்ம கொஞ்சம் பதட்டமாக்கி விட்டேன். அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்காக தேடணும் இல்லையா? ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் ஸ்லோ பண்ணி தேடி இருக்கணும். நான் அதுக்கப்புறம் போயிட்டு நைட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதனால் நம்மளால் எடுக்க முடியல, என்ன பிரச்சனை அப்படின்றபோது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் தோணுச்சு. இல்லை, நம்ம அவளை பதட்டமாகவே வச்சுட்டு இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சுருந்துருக்கணும். அப்போது அந்த விஷயம் வந்து நம்ம பதட்ட நிலைக்கு போயிட்டுனாவே நம்மளுக்கு சுத்தமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லெக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலையும் கச்சா முச்சான்னு அவளை பிட்டை பிடிச்சி இழுத்து காலில் உதச்சி ரோப்பில் அடித்து எதையும் பயம்புறுத்த விரும்பலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக நான் இது பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தலையை மேலே தூக்குறேன். ஸோ ஓகே, ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டை குறைக்கக்கூடாது. ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்க் பண்ண சொல்ல ஸ்டில் அந்த ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? முடியும். குட். ஓகே, ஸ்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த பதட்ட நிலைக்கு மட்டும் போயிடக்கூடாது. குதிரையை வந்து பதட்டம் பண்ணி நம்ம என்ன சொல்கிறது, அவளுடைய மைண்டையும் ஹார்ட்டையும் உடைக்காமல் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ நேற்று பண்ண தப்பு அதுதான். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிப்போம். லைட்டாக லெஃப்டில் ஹார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஒரு முறை கிராஸ் பண்ணிட்டானா போதும், அவள் கற்றுப்பா. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஸ்பீடு இருந்தது. பேக் அங்கே வாபிள் ஆகுது, நம்ம லேட்டாக செக் பண்ணிப்போம். ஏன்னா வந்து இப்போ பேக்கை போய் டச் பண்ண பார்த்தோம்னாக்கா நேற்று மாதிரி ஒரு பதட்ட நிலைக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை மறுபடியும் அவளுக்கு புரிய வைப்போம். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த விஷயந்தான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக மாறும். ஓகேவா? ஓகேங்க, கொஞ்சம் நம்ம எப்படியும் ரைட் சைடும் ட்ரை பண்ணோம் இல்லையா? கொஞ்சம் ரைட் சைடும் வந்து அதுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்க் பண்ணி வச்சுப்போம். பட் இப்போதைக்கு நான் அவளை ஸ்பின் பண்ண சொல்லி எல்லாம் கேட்க போகிறதில்ல ரைட் சைடில். ஸோ பட் வந்து ரிவர்ஸ் ஆர்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய லெக்கை புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நல்லாவே பண்ணுறா. கொஞ்சம் பெரிய கஷ்டம் இருக்காது நமக்கு. பின்னாடி போகக்கூடாது. பத்தியா? ஒரு பதட்ட நிலைக்கு போயிட்டா. ஓகே ஓகே, அப்போது மறுபடியும் லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணி உள்ளே ஆர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அனிமலை ஆர்க் பண்ணிக்கிறேன் ஒரு சர்க்கிளுக்கு. ஓகே, தலையை அப்பப்போ கலெக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா மேக்ஸிமம் கலெக்ஷனை நம்ம அட்டைன் பண்ணணும். அப்போ தான் அவள் வந்து அந்த ஃபார்ம் வந்து இதுவாகும். ஓகே, நல்லாவே புரிஞ்சுக்கிறா. ஸோ மறுபடியும் சர்க்கிளை ஷார்டன் பண்ணிட்டு வருவோம். நான் வந்து லெக்கை ரிலீஸ் பண்ணல, லெஃப்ட் லெக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா என் காலை சுற்றி ஆர்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, நான் ஓப்பன் பண்ணேன்னா அவள் ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன். ஓகே, ஸ்பின் பண்ணணும். 1 2 3. ஹாப்பிடா.
ஹாப்பியோட தூங்கலாம். ஸோ இன்றைக்கி நல்லா ரிவார்ட் பாயிண்ட் வாங்க முடியுது பாருங்கள் நம்மளால். ஸோ அதுதாங்க அந்த நாள் வருங்க, அந்த நாளை யாராலையும் தவிர்க்க முடியாது. நம்ம லைஃப்லேயே இருக்கட்டும், நம்ம ஹார்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், இன்றைக்கி போயிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி ஐயோ எனக்கு இந்த வேலையே வேணான்னு வேலையை விட்டுறலாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு தோணும். ஆனால் நாளைக்கு போனாக்கா ஹாப்பியாக இருப்போம். அது அன்னைக்கே டிசிஷன் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், தப்பாயிடும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எல்லா விஷயத்துக்கும். ஃபிலாசபி எல்லாம் பேச வேணாம், ட்ரைனிங்குள்ளே போவோம். ஓகே, ஹாப்பிங்க. ஓகே, ஹாப்பி. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு வரோம் இந்த ட்ரைனிங்கில். ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்லாம் நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்கல. எவ்வளோ நேரம், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டு இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்ருக்கோன்றதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு குதிரை சமூகத்தை உருவாக்கும். மென்மேலும் இந்த அனிமல்ஸ்கையும் நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்கும் இந்த அனிமல்ஸோட நலனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேர்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச குதிரை நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.